Port, subscribe, like, and share. ஆப்பிள் என்ற அழகான நாடு இருந்தது. அந்த நாட்டை ஆட்சி செய்த மன்னனின் பெயர் பார்த்திபன். அவனது நாடு பசுமையான காடுகளையும் செழிப்பான வயல்களையும் கொண்ட ஒரு சொர்க்கம். ஆனால் பார்த்திபனின் கண்களோ பக்கத்து நாடான திராட்சை நாட்டின் மீதுதான் இருந்தன. அந்த நாடு ஆப்பிள் நாட்டை விட மேலும் வளமானதும் கண்கவர் இயற்கை எழில் நிரம்பியதுமாகும். திராட்சை நாட்டின் வளத்தை அடைய வேண்டும் என்ற ஆசை பார்த்திபன் மனதில் ஒரு தீயாக எரிந்தது. ஒரு நாள் பார்த்திபன் தன் தளபதிகளை அழைத்து, திராட்சை நாட்டை நாம் வெல்ல வேண்டும். நமது படை வலிமையானது. நமது வீரர்கள் அச்சமற்றவர்கள். போருக்குத் தயாராகுங்கள் என்று உறுதியான குரலில் உத்தரவிட்டான். தளபதிகளும் மகிழ்ச்சியுடன் தலையசைத்து வெற்றி நிச்சயம் என்று நம்பினர். போர்ப்பறை முழங்க பார்த்திபனின் மாபெரும் படைகள் திராட்சை நாட்டை நோக்கி புறப்பட்டன. ஆனால் போர்க்களத்தில் நடந்தது வேறு. திராட்சை நாட்டின் படைகள் எதிர்பாராத உறுதியுடன் சண்டையிட்டன. பார்த்திபன் வீரர்கள் ஆச்சரியப்பட்டு பின்வாங்கும் அளவுக்கு அவர்களின் வியூகம் கச்சிதமாக இருந்தது. நமது நாட்டை நாம் காப்போம் என்று திராட்சை நாட்டு வீரர்கள் முழக்கமிட்ட போது அவர்களின் குரலில் ஒரு நாட்டுப்பற்று ஒலித்தது. ஆப்பிள் நாட்டின் படைகள் நிலைகுலைந்து திகைத்து நின்றன. பார்த்திபன் கோபத்துடனும் விரக்தியுடனும் முன்னேறுங்கள் என்று கத்தினான். ஆனால் நிலைமை முற்றிலுமாக கைமீறிப் போனது. ஆப்பிள் நாட்டின் படைகள் பெரும் தோல்வியைச் சந்தித்தன. திராட்சை நாட்டின் கொடி வெற்றிக்கு அடையாளமாக உயர்ந்து பறந்தது. போரில் தோற்றுத் திரும்பிய பார்த்திபன் தன் தனிமையில் அமர்ந்து மனம் வருந்தினான். தோல்வி அவனது இதயத்தில் ஒரு பாரமான வலியை ஏற்படுத்தியது. எப்படி இது நடந்தது? நமது படை வலிமையானது. நமது வியூகங்கள் கச்சிதமானவை. ஆனால் ஏன் இந்த தோல்வி என்று தனக்குள்ளே முனகினான். திராட்சை நாட்டு வீரர்களின் கண்ணில் தெரிந்த நாட்டுப்பற்றும் தியாக உணர்வும் அவனது மனதில் நிழலாடியது. ஒரு அரசன் என்றால் வெற்றி மட்டுமே இலக்கு. ஆனால் நான் தோற்றுவிட்டேன் என்று சோகத்துடன் முனகினான். தன் மக்களை மீண்டும் சந்திக்கும் துணிவின்றி இரு கைகளால் முகத்தை மூடிக்கொண்டு ஆழமாகச் சிந்தித்தான். அந்த பெருந்தோல்வி அவனது மனதை கனமாக அழுத்தியது.